Today we are going to see the beams in Unit 2. How to find out the rotations, deflections, shear force and bending moment. And when the beams are subjected to uniformly distributed load and point load, or with a support, hinged support or roller support or fixed support. Now we are going to deal with beams, and we know that beams are subjected to transverse load, that is load perpendicular to the axis of the beam. Whenever the load is perpendicular to the axis of the beam, we call it as a beam. And even axial load is allowed, but transverse load is must. This is a stiffness matrix that has been derived from the finite elements. This is the stiffness matrix we got. EI by L cube, E is the Young's modulus and I is the moment of inertia and length of the beam. This you have to remember. First we will go for fixed beam. The fixed beam problem, fixed beam of length 2L meter carries a uniformly distributed load W Newton per which run over the length of L meter from the fixed end and calculate the rotation of the point B. That means run over the uniformly distributed run over the length of L from the fixed end. இங்கேருந்து இங்கே வரைக்கும் uniformly distributed load W Newton per meter act ஆகுது. இந்த இடத்துல ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது. அப்போது நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், நம்ம இது என்ன உண்டாகும் இந்த இடத்துல அப்படிங்கிறது. ஆனால் கேட்டிருக்கிறது வந்து கால்குலேட் த ரொட்டேஷன் அட் த பாயிண்ட் பி. இந்த இடத்துல உள்ள ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும், ஸ்லோப் ஆர் மூமெண்ட் இது இங்கே இருக்கும் கேட்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபிக்ஸடில் என்ன நடக்கும், இந்த இதில் என்ன நடக்கும், இங்கே என்ன நடக்கணும் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, பீம்ஸில் ஒரு ரோடு அப்படி கொடுக்கும்போது, மேலேருந்து கொடுக்கும்போது ட்ரான்ஸ்வர்ஸ் லோட்ஸ் கொடுக்கும்போது அது வந்து பெண்ட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பெண்ட் ஆகும்போது ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டிஃப்ளெக்ட்ங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ பெண்ட் ஆகுனா அது D1y. ஸோ D1yங்கிறத டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம், டிஃப்ளெக்ஷனும் ஒன்று சொல்லலாம். இன்னொன்று இந்த ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பீமில் லோடு வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ஷியர் ஃபோர்ஸஸ், அந்த ஷியர் ஃபோர்ஸ் தட் காசஸ் த பெண்டிங் மூமெண்ட். ஸோ இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் F1y. ஸோ எம்ங்கிறது பெண்டிங் மூமெண்ட். இப்படி ஒரு உரை இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது பெண்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா தீட்டா வேரிஸ், கம்ப்ளீட்டாக தீட்டா வேரி ஆகும். அந்த தீட்டாவுக்கு தான் θ1 ஸ்லோப். ஸோ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல வரையணும் அப்படின்னா 4 ஃபேக்டர்ஸ், தட் இஸ் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட், θ1 இஸ் அ டிஃப்ளெக்ஷன், θ1 is a slope, and D1y is deflection, and F1y is shear force. And each and every இங்கேயும் அப்படி தான் இருக்கும். ஃபைங்கிறது இங்கே ஃபை சில இடத்துல தீட்டான்னு போடுறாங்க, சில இடத்துல ஃபைன்னு போடுறாங்க. வாட் எவர் இட் இஸ், நொட்டேஷன் இஸ் நாட் வெரி எசென்ஷியல். நீங்கள் வந்து அதைப்படி போட்டுக்குங்க, எது வேணாலும் போட்டுங்க. பட் இட் மீன்ஸ் தட் ஃபைனாக அந்த இடத்துல வந்து ரொட்டேஷன், எம்னா பெண்டிங் மூமெண்ட், தட் இஸ் இங்கே என்ன டிஃப்ளெக்ஷன், இது ஷியர் ஃபோர்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த 4 ஃபேக்டர்ஸாக வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இதை டிவைட் பண்ணிவிட்டு அந்த எலிமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஃபிக்ஸட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் தான் இருக்குது, இங்கே ஒரு ஃபிக்ஸட் இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸடுக்கு ஏற்றாப்புல பவுண்ட்ரி கண்டிஷன் செட் பண்ணி ஃபைனைட் எலிமெண்டல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரொட்டேஷன் அட் பி. இந்த இடத்துல இங்கே வந்து ரொட்டேஷன்ஸ் இருக்குமா இருக்காதா, இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கண்டுபிடிச்சு கண்டிப்பாக இருக்கும். லோடு யூனிஃபார்ம்லி லோடு இருக்குது, இங்கே கண்டிப்பாக அது ஆக்ட் ஆகும்போது ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ரொட்டேஷன் ட்ரைஸ் டு ரொட்டேட், இது ட்ரை டு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டிவைட் த பீம் இன்டு 2 எலிமெண்ட்ஸ், 2ஆக டிவைட் பண்ணிவிட்டேன், 1 2. இப்போ இந்த எலிமெண்ட்டை மட்டும் எடுக்க போகிறேன். இந்த எலிமெண்ட்டை தனியாக எடுத்துகிட்டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதையும் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் ஃபைனைட் எலிமெண்டல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபைனைட் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து அதோட இதெல்லாம் எழுதிட்டேன். இந்த இதில் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிட்டு ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன்ஸ், இதுதான் ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் U1 U2 U3. இங்கே என்னது டிஃப்ளெக்ஷன் மொமெண்ட். அப்போ இந்த இடத்துல உள்ள டிஃப்ளெக்ஷன் மொமெண்ட் D1y 5 1. இந்த இடத்துல உள்ள டிஃப்ளெக்ஷன் மொமெண்ட், ஸோ D2y D2.
அப்புறம் F1 இங்கே உள்ள F1y M1y F2y M2 இது எலிமெண்ட் 1க்கு. அதேமாதிரி எலிமெண்ட் 2. ஸோ இங்கே யூடிஎல் ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், மொமெண்ட்டும் இருக்கும். ஃபோர்ஸும் கண்டிப்பாக இருக்கும், மொமெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ F1y is equal to minus WL/2, M1 is equal to minus WL²/12. இது எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் இன்னைக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் என்ன, மொமெண்ட் என்னங்கிறத பார்த்து வச்சிடும். பார்த்து மனப்பாடமாக இது தெரியணும். இந்த டேப்லர் காலம் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்கான், செந்தில் குமார் புக்லேயும். அதை நீங்கள் மனப்பாடமாக படிச்சிருங்க. அங்கேருந்து தான் நான் இதை எடுத்து இந்த வேல்யூவை நான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே இந்த வேல்யூவை எல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே லோடு ஆக்ட் ஆகுது, அதனால் இந்த F1y மொமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் இதை தொடவே இல்லை. லாஸ்ட்லி வி வில் அப்ளை தட். ஸோ நவ் ஐ ஹவ் அப்ளைடு திஸ் அண்ட் now I am going for element 2. இது stiffness finite element equation of the element 1 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், finite element equation of the there is no இங்கே பார்த்தேன்னா இந்த இடத்துல பார்த்தேன்னா இங்கே வந்து ஒரு லோடு கூட ஆக்ட் ஆகலை மேலே இந்த டர்ன். அப்போ மொமெண்ட்டும் இருக்காது, ஷியர் ஃபோர்ஸும் இருக்காது. அப்போது இந்த இடத்துல லோடே ஆக்ட் பண்ணலைன்னா என்னென்ன வச்சுக்கணும், மொமெண்ட்டும் இருக்காது. இது என்ன சார் இப்படி திருப்பி போட்டிருக்கணும், இது வந்து திஸ் இஸ் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டார்டிங் இஃப் இந்த இடத்துல என்னெல்லாம் க்ரியேட் ஆகும் ஒரு பீமில் அப்படிங்கிறத. ஆனால் இங்கே லோடே இல்லாததுனால எதுவுமே க்ரியேட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல 0 0 0 0 0 0 அவ்வளோ 0 ஆயிடுச்சு. ஸோ நவ் இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன், இது அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த EIL³ இங்கே எழுதிக்கிங்க, மறந்துட்டேன். தென் ஐ forgotten to write. ஸோ EIL³ இந்த சைடில் இருக்கும். திஸ் இஸ் த 6/6 இது வந்து எத்தனை 1 2 3 4 5 1 2 3 4 5 6. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இப்போ 6/6 மேட்ரிக்ஸ் வருது. மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் போட்டாச்சு. இப்போ ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ ஃபைனைட் ஈக்குவேஷன் கிடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன் செட் பண்ணணும். ஸோ ஐ காட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் ஸோ இது எழுதணும், EI/L³. திஸ் இஸ் வெரி மஸ்ட். ஸோ ஐ காட் திஸ் ஈக்குவேஷன். இப்போது நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு அப்ளை பவுண்டரி கண்டிஷன். அப்போ பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இங்கே ஃபிக்ஸடாக இருக்கா, இங்கே ஃபிக்ஸட் அட் A இட் இஸ் ஃபிக்ஸட். அப்போ D2y டிஃப்ளெக்ஷனும் 0, ரொட்டேஷனும் 0. இங்கே ஒன்றுமே பார்க்க வேண்டாம். ஃபோர்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. ஃபோர்ஸ் நம்ம முதலே எடுத்தாச்சு. இப்போ டிஃப்ளெக்ஷனும் ரொட்டேஷனும் மட்டும் பாருங்கள். செகண்டில் வந்து இதில் வந்து ஃபோர்ஸே பார்க்கக்கூடாது, ஒரு டிஃப்ளெக்ஷன். இந்த இடத்துல ஃபிக்ஸட் ரெண்டுமே 0, இந்த இடத்துலையும் ஃபிக்ஸட் ரெண்டுமே 0. அதான் D3 5 3. ஆனால் இந்த இடத்துல லோடு ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த லோடு இங்கே என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ட் ஆகாது. D2 will be 0. ஆனால் மொமெண்ட் இருக்கும். இந்த இடத்துல என்னது, பிகாஸ் ஆஃப் த லோட் மொமெண்ட் இருக்கும். ஸோ த டிஃப்ளெக்ஷன்ஸ் வில் பி இட் வில் ட்ரை டு மொமெண்ட். டிஃப்ளெக்ஷன் வில் பி ஸ்டாப்டு பை திஸ். ஸோ ட்ரை டு அப்படி சுற்றும். இந்த சுற்றுறது பீம் வந்து இப்படி வர்றது பார்க்கும். ஸோ தட் இட் இஸ் கால்ட் D2/D. இந்த இடத்துல வந்து deflection 0 போட்டுட்டு at B the moment will be there, the deflection becomes 0. Yeah, but because of the deflection is absent, but with UDL it tries to rotate. In the UDL will tries to rotate, but at this point இங்கெங்கன்னா deflections will be 0. பார்த்து எழுதணும், சரியா? this will though. So அப்போ என்னாச்சு, D1y 5 1, D2y D3y 5 3 0 ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் எவ்ரிதிங். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். எல்லா இதுவும் 0, எல்லா இதையும் வெட்டிட்டு வெறும் 5 2 மட்டும்தான் இருக்கும். அந்த 5 2ஓட வேல்யூ தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ 5 2 is equal to WL³/96 EI. ஸோ we got this equation. ஸோ இதே நீ எக்ஸாக்ட் வேல்யூ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் போய் இதே ப்ராப்ளத்தை எடுத்து போய் பாரு, இந்த வேல்யூ இருக்கும். ஸோ எங்கே நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பவுண்ட்ரி கண்டிஷனில் 2 ஃபிக்ஸடாக இருந்தால் டிஃப்ளெக்ஷன் மொமெண்ட்டு 0. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட், ரோலர் சப்போர்ட் இங்கேயோ ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா வேர்ட்டிக்கல், இங்கே டிஃப்ளெக்ஷன் 0வாக இருக்கும், மொமெண்ட் க்ரியேட் ஆகும். லோடு இருந்தால் இந்த இடத்துல லோடு யூனிஃபார்ம்லி லோடு இருந்தால், லோடு இல்லைன்னா அதுவும் 0. ஓகே, தென் தேங்க்யூ.